எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஆகஸ்ட் 9 நடந்த 12th கியூட்கான அசஸ்மெண்ட் டிஸ்கஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டிஸ்கஷனில் என்னென்ன கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா ஜென்ரல் நாலேஜும் கரண்ட் அஃபேர்ஸும் தான். மொத்தம் 20 கொஷின். ஒவ்வொரு கொஷினை நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். A system of government in which one person reigns as supreme, usually a king or queen is called அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது தமிழ்ல பாருங்க, ஒரு நபரோ அரசரோ அல்லது அரசியோ ஆட்சி செய்யும் முறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்க, அட்டாக்ரசி, மொனார்கி, டெமோக்ரஸி, ரிபப்ளிக் அப்படின்ட்டு. இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்த்துட்டு நம்ம வருவோம். ஸோ இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. A system of government in which complete power of the state is concentrated in the hands of one single person. அதாவது அது அரசரும் கிடையாது, அரசியும் கிடையாது, யாராவது ஒருத்தர் கையில மொத்த கவர்மெண்ட்டும் அவங்க பவர் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? ஆட்டோக்ரசி அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ அடுத்து பாருங்க, a system of government where one person, இதுலயும் ஒரு பர்சன் கையில தான் இருக்கும். அது என்ன சொல்லுவாங்கன்னா யூசுவலி கிங் ஆர் குயின் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க தான் ஆட்சி செய்வாங்க. ஸோ அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? நம்ம மொனார்கி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து பாருங்க, டெமோக்ரஸி இஸ் a form of government where rulers are elected by the people. அதாவது மக்களாட்சி சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுதான் டெமோக்ரஸி அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்து லாஸ்ட் ஒன் பாருங்க, ரிபப்ளிக். ரிபப்ளிக் இஸ் a form of government where the country is the public matter and officials are chosen by the people. அதாவது மொனார்கி மாதிரி இருக்காது, அந்த மக்களா அவங்கள யார் அப்படிங்கிறத தேர்ந்தெடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ மொனார்கிக்கும் அட்டாக்ரஸிக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா மொனார்கியில் கிங் ஆர் குயின் தான் இருப்பாங்க. அட்டாக்ரஸி அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் பர்சன் இருப்பாங்க, அங்கே கிங்கோ குயினோ இருக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கு தான் அட்டாக்ரஸி அப்படிங்கிறதுக்கு பேர். ஸோ நமக்கு இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஒன் பர்சன் ரெயின் சுப்ரீம் யூஸ்வலியே கிங் ஆர் குயின், அதாவது அரசர் அரசின்னு கொடுத்துட்டாங்க இல்லையா? ஸோ அப்போ நமக்கு என்ன ஆன்சராக வரும்? ஆப்ஷன் பி, மொனார்கி தான் இதுக்கு ஆன்சராக வரும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி. இப்போ நீங்கள் இது ஈஸியாக எலிமினேட் பண்ணலாம். இப்போ எப்படின்னா ஒன் பர்சன் ரெயின் சுப்ரீம் கொடுத்துட்டோம் இல்லையா? நம்ம டெமோக்ரஸி நம்ம பார்த்துட்டோம், மக்களாட்சின்னு சொல்லி. ரிபப்ளிக்கும் அதே மாதிரி தான். ஸோ இது ஈஸியாக இந்த டி ஆப்ஷனும் சி ஆப்ஷனும் எலிமினேட் பண்ணிடலாம் இல்லையா? இப்போ கன்ஃபியூஷன் உங்களுக்கு ஏஆர்பியில் தான் இருக்கும். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த செகண்ட் கொஸ்டின் பாருங்க, which is the largest democratic country in the world? அதாவது கேட்குறாங்க, உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு. அதாவது அப்படின்னா என்னன்னா, எத்தனை பேர் அதில் ஓட் பண்றாங்க, அதிகமாக ஓட் பண்றாங்க அப்படிங்கிறத லார்ஜஸ்ட் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷனில் நீங்கள் எப்படி இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணலாம் அப்படின்னா நம்ம இந்தியாவில் தான் அதிக பாப்புலேஷன் இருக்கு. அதாவது ஹை பாப்புலேஷன் நம்ம இந்தியாவில் இருக்கு இல்லையா? ஸோ பாப்புலேஷன் அதிகமாக இருந்தால் அதுக்கான ஓட்டர்ஸும் அதிகமாக இருப்பாங்களா? ஸோ ஓட்டர்ஸ் அதிகமாக இருக்கனால எலெக்ஷன்ஸ் நடக்கும். கரெக்டாக? ஸோ நிறைய பேர் இதில் எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் டெமோக்ராட்டிக் ஜனநாயகம் அதிகமாக இருக்கும்னு சொல்ல வரோமா? ஸோ அதனால் இந்தியா தான் இஸ் தி லார்ஜஸ்ட் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இன் தி வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ செகண்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த தேர்ட் கொஸ்டின் பாருங்க, a president of India can nominate அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்திய குடியரசுத் தலைவர் டேஷ் நியமிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது எங்க அப்படின்னா ஒரு லோக்சபாவா இருக்கட்டும் இல்ல ராஜ்யசபாவா இருக்கட்டும் பிரசிடென்ட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட மெம்பர்ஸ் நாமினேட் பண்ணலாம். அதுக்கான பவர் இருக்குது. அது லோக்சபாவா இல்ல ராஜ்யசபாவான்னு கேட்கறாங்க. அதே மாதிரி எத்தனை மெம்பர்ஸ் அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ இதுல பாருங்க, லோக்சபா அப்படிங்கிறது நமக்கு ஃபுல்லாவே எலெக்டட் மெம்பர்ஸா தான் இருப்பாங்க. ஃபுல்லாவே எலெக்டட் எம்பின்னு சொல்லுவோம், மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். நம்ம எலெக்ஷன் நடக்கும்ல, ஸோ எலெக்டட் எம்பி அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ அதுக்கான ஆப்ஷன் ஏ நமக்கு வராது. ஸோ அடுத்து பாருங்க, ஃபுல்லாக பிசிடி எல்லாமே ராஜ்யசபா ராஜ்யசபான்னு இருக்கு இல்லையா? ஆனால் நம்பர்ஸ் நமக்கு 2, 12, 14 அப்படின்னு இருக்கு. ஸோ இது நீங்கள் கிளாஸ் கவனிச்சு பார்த்தீங்க, பாலிட்டி கிளாஸ் பார்த்துருந்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் கரெக்டாக போட்டிருக்கலாம். ஸோ இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பாருங்க, நாடாளுமன்றத்தின் மேலவையான ராஜ்யசபாவிற்கு, அதாவது மேலவை கீழவைன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ மேலவைங்கிறது ராஜ்யசபா, ராஜ்யசபாவிற்கு அதை மாநிலவைன்னு சொல்லுவோம். கலை, இலக்கியம், அறிவியல் மற்றும் சமூக சேவை ஆகிய துறைகளில் சிறப்பாக சேவை புரிந்த அல்லது நடைமுறை அனுபவம் உள்ள 12 உறுப்பினர்களை இந்திய குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார். அதாவது மொத்தம் 12 மெம்பர்ஸை நாமினேட் பண்றாரு. சும்மா யாரையோ நாமினேட் பண்றதோ அப்படின்னா கிடையாது. முக்கியமா ஸ்பெஷல் நாலேஜோ இல்ல பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள எந்தெந்த ஃபீல்டில், அதாவது லிட்ரேச்சரா இருக்கட்டும், சயின்ஸா இருக்கட்டும், இல்ல ஆர்ட்டா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி ஃபீல்டில் ஸ்பெஷல் நாலேஜ் உள்ளவங்களுக்கு தான் இந்த மாதிரி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா நாமினேட் பண்ணுவார். ஸோ மொத்தம் ஃபர்ஸ்ட் இது முக்கியமான 12 பேர் ராஜ்யசபாவுக்கு தான் பண்ணுவார், லோக்சபாவுக்கு கிடையாது. ஸோ இது செகண்ட் பாயிண்ட். யாருக்கு அப்படிங்கிறது தேர்ட் பாயிண்ட். ஸோ அப்போ பாருங்க, இதுக்கு ஆன்சர் என்னவா இருக்கும்? ஆப்ஷன் சி, 12 மெம்பர்ஸ் டு தி ராஜ்யசபா அப்படிங்கிறத இதுக்கான கரெக்டான ஆன்சர். அடுத்த ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க, ஹூ அமங் தி ஃபாலோயிங் டிசைட்ஸ் வெதர் பில் இஸ் எ மணி பில் ஆர் நாட் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு மசோதாவை நிதி மசோதாவா அல்லது இதர மசோதாவா என தீர்மானிக்கும் அதிகாரம் யாருக்கு உள்ளதுன்னு கேட்கறாங்க. ஸோ இதுல ஆப்ஷன்ஸ் பாருங்க, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, அட்டார்னி ஜெனரல், மினிஸ்டர் ஆஃப் பார்லிமெண்டரி அஃபேர்ஸ், ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ இங்க பில் பொதுவாக எங்க பாஸ் பண்ணுவாங்க நமக்கு தெரியுமா?
நமக்கு வந்து எய்தர் லோக்சபா இல்லாட்டி நமக்கு வந்து ராஜ்யசபால தான் பாஸ் பண்ணுவாங்க. கரெக்டா? ஸோ லோக்சபால வந்துட்டு ஃபர்ஸ்ட் யாருக்கு அதிக பவர் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸ்பீக்கருக்கு தான் அதிக பவர் இருக்குன்னு நம்ம பார்ப்போமா? இந்தியன் பாலிட்டி கிளாஸ்ல நீங்க பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி ராஜ்யசபாவுக்கு வந்துட்டு சேர்மனுக்கு தான் வந்துட்டு சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா தான் வந்துட்டு நமக்கு அதிக பவர் இருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ வந்து பில்லை வந்து மணி பில்லா இல்லை வந்து நார்மல் பில்லா அப்படிங்கிறது வந்துட்டு லோக்சபால ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. ராஜ்யசபா பார்த்தாலும் நமக்கு ஸ்பீக்கர் ஒன்றா ஒரு ஆன்சராக இருக்கணும். அப்படி இல்லைன்னா நமக்கு சேர்மன் ஒரு ஆன்சராக இருக்கணும். ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஆப்ஷன் ஏ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வராது. அட்டார்னி ஜெனரல், அதாவது இந்திய அரசியலமைப்பின் தலைமை வழக்கறிஞருக்கும் அந்த மசோதாவுக்கும் அந்த சம்பந்தமும் கிடையாது. ஸோ ஆப்ஷன் பி வராது. அப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் பார்லிமெண்டரி அஃபேர்ஸ், அதாவது நாடாளுமன்ற விவகார அமைச்சர், இப்போ அவருக்கும் வந்து இந்த பவர் கிடையாது. ஸோ இதுக்கான பவர் யார் இருக்குது அப்படின்னா வந்துட்டு ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா. ஆப்ஷன் டி தான் அதுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பின்படி ஒரு மசோதா இல்லை நிதி மசோதாவா இல்லது இதர மசோதாவா என்பதை தீர்மானிக்கும் முழு அதிகாரம் மக்களவை சபாநாயகருக்கு உண்டு அப்படின்னு இருக்காங்க. அதாவது ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா அப்படிங்கிறதா வந்துட்டு இதுக்கான கரெக்டான ஆன்சர். அடுத்த 5th கொஸ்டின் பாருங்க. The Chief Justice and other judges of the Supreme Court are appointed by, அதாவது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் மற்ற நீதிபதிகளை நியமிப்பவர் யார் அப்படின்னு கேட்கறாங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்க. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, கவர்னர் ஆஃப் ஸ்டேட், பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. அதாவது உச்ச நீதிமன்றம் தலைமை நீதிபதிங்கிறது வந்துட்டு ஒரு பெரிய பவர் இல்லையா? இந்தியா ஃபுல்லா உங்களுக்கு பவர் இருக்கு. ஸோ அப்போ ஆப்ஷன் சி பாருங்க, கவர்னர் ஆஃப் ஸ்டேட்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த இவரோட பவர் வந்துட்டு ஒரு ஸ்டேட்டுக்குள்ளேயே அடங்கிடும். ஸோ ஆப்ஷன் சி வருமா? சி வராது. கரெக்டா? அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாங்கிறது வந்துட்டு தலைமை வழக்கறிஞர்னு சொல்லுவோம். அவர் வந்துட்டு ஒரு அட்வைசரி பாடி தான். ஆப்ஷன் பியும் வராது. நமக்கு எய்தர் வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியான்னு இருக்கும், பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியான்னு இருக்கும். இந்த ரெண்டு ஆப்ஷனில் பாருங்க, பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவே அதாவது பதவி பிரமாணம் வைக்கிறது யாரு? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான். ஸோ அப்போ வந்து இவங்க ரெண்டு பேருக்கு அதிக பவர் யாருக்கு இருக்கு அப்படின்னா பிரசிடென்ட்டுக்கு தான். ஸோ ஆப்ஷன் டி வராது. ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஈஸியாக எலிமினேட் பண்ணலாம். உங்களுக்கு தெரிலனா கூட இந்த மாதிரி கான்செப்ட் வச்சு நீங்கள் எலிமினேட் பண்ணலாம். ஸோ 5th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் அதுக்கான கரெக்டான ஆன்சர். இது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்திய உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி மற்ற பிற நீதிபதிகள் இந்திய குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறது தான். இந்த கொஸ்டின் ஏன் கேட்டாங்கன்னா, ரீசெண்டாக வந்து நம்ம புதுசாக ஒருத்தர் நியமிச்சாங்க. யார் அவர்னா பிஆர் கவாய். சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா பிஆர் கவாய்ங்கிறது தான் இப்போ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவாக இருக்காரு. இது உங்களுக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட். இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யார் அப்படின்னு கேட்பாங்க உங்களுக்கு. அடுத்த கொஸ்டின் கூட கேட்கலாம். அடுத்து 6th கொஸ்டின் பாருங்க. As per the article 94, who among the following presides over the House of People அப்படின்னு கேட்குறாங்க. பிரிவு 94 கீழ் மக்களவை தலைமை தாங்குபவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நீங்கள் கிளாஸில் சொல்லியிருப்பீங்க. இப்போ எனக்கு கரெக்டாக சொல்லுங்கள். ஹவுஸ் ஆஃப் பீப்புள்னா யார்? ஹவுஸ் ஆஃப் பீப்புளுங்கிறது லோக்சபாவா? அப்போ ராஜ்யசபாவை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லுவோமா? நீங்கள் கிளாஸில் சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு. மற்ற டெஸ்ட்லேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ராஜ்யசபா லோக்சபானா. ஸோ ராஜ்யசபாங்கிறது கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்டு, ஹவுஸ் ஆஃப் பீப்புள்ங்கிறது லோக்சபா. இப்போ இந்த லோக்சபாவை ப்ரிசைட் பண்ணுறது யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பிரைம் மினிஸ்டர் வந்து லோக்சபா எம்பியாக இருப்பார் இல்லையா? ஸோ ஆப்ஷன் சி வருமா? வராது. பிரசிடென்ட் வருமா? அதுவும் வராது. வைஸ் பிரசிடென்ட்டுங்கிறவர் நமக்கு என்ன கிளாஸில் பார்த்துருப்பீங்க. அவர் வந்து ராஜ்யசபா சேர்மனாக இருந்திருப்பார். கரெக்டாக? ஸோ அப்போ ஆப்ஷன் பியும் வராது. ஸோ இது ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாமா? உங்களுக்கு ஒரு ஈஸி கொஸ்டின் இது. ஸோ ஆப்ஷன் ஏ ஸ்பீக்கர். 6th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். இதில் பாருங்க, ஆர்டிகல் 94 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஸ்பெசிஃபிகலி மென்ஷன்ஸ் த ஸ்பீக்கர் ப்ரிசைட்ஸ் ஓவர் தி லோக்சபா. அதாவது ஹவுஸ் ஆஃப் பீப்புள் வந்துட்டு யார் ப்ரிசைட் பண்ணுவா அப்படின்னா ஸ்பீக்கர் தான் வந்துட்டு ப்ரிசைட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க 94 கீழே. ஸோ இந்த ஆர்டிகல் நோட் பண்ணிக்கோங்க. இந்த மென்ஷன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இதிலிருந்து கொடுத்து என்ன ஆர்டிகல் கூட உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ வந்து நீங்கள் ஆர்டிகல்ஸ் தான் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து 7th கொஸ்டின் பாருங்க. இந்த எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் ஆஃப் தி கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ். அதாவது போன கொஸ்டினே நம்ம பார்த்துட்டோம். லோக்சபா வந்து யார் ப்ரிசைட் பண்ணுவான்னு கேட்டாங்க. இதில் வந்துட்டு எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் யார் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இது நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள். நம்ம போன கொஸ்டினே சொன்னோமா? ஆப்ஷன் சி வைஸ் பிரசிடென்ட் தான் வந்துட்டு இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ வைஸ் பிரசிடென்ட் தான் வந்து என்னவா இருப்பார்? எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் ஆஃப் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ். கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸுங்கிறது நம்ம என்னன்னு பார்த்துட்டோம்? ராஜ்யசபான்னு பார்த்துட்டோமா? ஸோ செக்ரட்டரி ஜெனரல் அப்படிங்கிறது வராது. யூனியன் மினிஸ்டர்னா எம்பியாக தான் இருப்பாங்க. அவங்க யாரும் சேர்மனாக இருக்க முடியாது. ஸோ ஸ்பீக்கருங்கிறது வந்துட்டு லோக்சபாவில் இருப்பார். ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு 7th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி. ஸோ இந்த வைஸ் பிரசிடென்ட் தான் வந்து எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் அப்படிங்கிறது வந்து எந்த ஆர்டிகலில் கொடுத்துருக்காங்க? ஆர்டிகல் 64 ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறத வந்துட்டு ராஜ்யசபாவோட சேர்மனை பற்றி பேசுது. ஸோ இதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, லோக்சபா அப்படிங்கிறது வந்துட்டு எந்த ஆர்டிகல் கீழே கொடுத்துருக்காங்க? ஆர்டிகல் 94 கீழே ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபான்னு கொடுத்துருப்பாங்க. ஆர்டிகல் 64 கீழே வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் வந்து எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ரெண்டையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து 8th கொஸ்டின் பாருங்க. தி ஹை கோர்ட்ஸ் இன் இந்தியா வேர் ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்க. கல்கட்டா, பாம்பே, மெட்ராஸ், டெல்லி, கல்கட்டா,
டெல்லி கல்கட்டா மெட்ராஸ், கல்கட்டா மெட்ராஸ் டெல்லின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த கொஸ்டின் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் ரீசெண்டாக படிச்சிருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த 3 ஆப்ஷன்லையும் வந்து நமக்கு டெல்லின்னு இருக்குதா, பிசி அப்புறம் டிலையும் டெல்லின்னு இருக்கா. ஸோ வந்து டெல்லி வந்து இதுக்குன்னா லாஸ்ட்டாக தான் கொண்டு வந்தாங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக எலிமினேட் பண்ணலாம் படிச்சிருந்தா. இல்லாட்டி கொஞ்சம் இது கன்ஃபியூசிங்கான கொஸ்டின் தான், கொஞ்சம் எலிமினேட் பண்ணுறது கஷ்டம். இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நம்ம பார்க்கலாம். த ஃபர்ஸ்ட் ஹை கோர்ட்ஸ் இன் இந்தியா வர் எஸ்டாப்ளிஷ்ட் இன் கல்கட்டா, பாம்பே அண்ட் மெட்ராஸ். இந்த 3 இடத்துல தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹை கோர்ட் வந்து எஸ்டாப்ளிஷே பண்ணியிருப்பாங்க. இது எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு இந்தியன் ஹை கோர்ட்ஸ் ஆக்ட் ஆஃப் 1861. இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க 2 பாயிண்ட்டு. இந்தியன் ஹை கோர்ட்ஸ் ஆக்ட் ஆஃப் 1861 அப்படி இந்த ஆக்டுக்கு கீழே தான் வந்துட்டு இந்த 3 ஹை கோர்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. கரெக்டாக இதில் வந்து ஃபஸ்ட்டு எந்த ஹை கோர்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வந்துட்டு கல்கட்டா ஹை கோர்ட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு பாம்பே, அப்புறம் தான் வந்து லாஸ்ட்டாக மெட்ராஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது 1861 அப்படிங்கிற ஆக்டு கீழே 3 ஹை கோர்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து கல்கட்டா இருக்குது, அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து பாம்பே இருக்குது, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து மெட்ராஸ் வந்து ஹைகோர்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ டெல்லி எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க? த ஹைகோர்ட் ஆஃப் டெல்லி வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் ஆன் 31 அக்டோபர் 1966 தான் பண்ணியிருப்பாங்க. இது நான் 1861 இந்த 3 கொண்டு வந்திருப்பாங்க. டெல்லி வந்து 1966. ஸோ அப்போ ஆப்ஷன் வைஸ் பாருங்கள், பி வராது, சி வராது, நமக்கு டியும் வராது. ஸோ ஆப்ஷன் ஏ வந்துட்டு கல்கட்டா, பாம்பே அண்ட் மெட்ராஸ் அந்த ஆர்டர் படி அப்படியே கொடுத்துருக்காங்களா. ஸோ 8th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து 9th கொஸ்டின் பாருங்க. Who among the following is not appointed by the governor அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கொஸ்டின் நீங்கள் பார்க்கும்போது இந்த மாதிரினா ஹைலைட் பண்ணுறதை நான் முன்னாடியே பண்ணியிருக்கேன்னு நான் சொல்லியிருக்கேன்னா. ஸோ வந்து யார் வந்து கவர்னர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்கள், சீஃப் மினிஸ்டர், சேர்மன் ஆஃப் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் ஸ்டேட், ஜட்ஜஸ் ஆஃப் தி ஹைகோர்ட் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிளாஸில் நடத்திருப்பாங்க. நம்ம எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். இந்த கவர்னர் ஆஃப் அ ஸ்டேட் டஸ் நாட் அப்பாயிண்ட் ஜட்ஜஸ் ஆஃப் தி ஹைகோர்ட். ஏன்னா ஜட்ஜஸ் ஆஃப் த ஹைகோர்ட் வந்து யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னா வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் வந்து என்ன பண்ணுவார், ஜட்ஜஸ் ஆஃப் ஹைகோர்ட் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். ஓகேங்களா, கவர்னருக்கு அந்த பவர் கிடையாது. ஸோ இப்போ வந்து ஆன்சர் பாருங்கள். இப்போ சீஃப் மினிஸ்டர் வந்து கவர்னர் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாரா? ஸோ ஆப்ஷன் ஏ வராது. சேர்மன் ஆஃப் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ், இது வந்து ஒரு கமிஷன் இல்லையா, கான்ஸ்டியூஷனல் பாடி நமக்கு. ஸோ அப்போ கவர்னர் தான் வந்துட்டு ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட சேர்மனை அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். ஸோ ஆப்ஷன் பி வராது. அடுத்து அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் இந்தியா, அதாவது மாநில தலைமை வழக்கறிஞர், அவங்களையும் அப்பாயின்ட் பண்ணுறது யாரு? கவர்னர் தான். ஸோ அப்போ ஆப்ஷன் சியும் வராது. ஆப்ஷன் டி ஜட்ஜஸ் ஆஃப் தி ஹை கோர்ட், இது அப்பாயின்ட் பண்ணுறது பிரசிடென்ட். கரெக்டாக. ஸோ இந்த 9th கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் டி. ஸோ 10th கொஸ்டின் பாருங்க. த ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இஸ் ஹெடட் பை ஹூம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது மாநில அமைச்சரவை குழுவின் தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்க, சீஃப் மினிஸ்டர், கவர்னர், ஸ்பீக்கர், பிரைம் மினிஸ்டர். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் ஈஸியாக எலிமினேட் பண்ணலாம். நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்துட்டாங்க, ஸ்டேட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நம்ம பிரைம் மினிஸ்டருங்கிறது இந்தியா லெவலில் வருவாரா, கண்ட்ரி லெவலில் வருவாரா? ஸோ ஆப்ஷன் டி வருமா? வராது. ஸ்பீக்கருங்கிறது லோக்சபாவை ப்ரிசைட் பண்ணுறவர். கரெக்டா. ஸோ அவர் வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஹெட் பண்ணுவாரான்னு கேட்டால் இதுவும் கிடையாது. இப்போ நமக்கு டவுட் வந்து சீஃப் மினிஸ்டராக கவர்னரான்னு வரும். ஸோ கவர்னர் வந்துட்டு ப்ரிசைட் பண்ண மாட்டார். ஸோ கவர்னர் வந்துட்டு வராது. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, தி சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கிறது தான். ஸோ 10th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ. ஸோ கவர்னருக்கும் சீஃப் மினிஸ்டருக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் சொல்கிறேன். த ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இஸ் ஹெடட் பை தி சீஃப் மினிஸ்டர் நம்ம பார்த்தோமா. While the governor is the head of the state executive branch, the chief minister is the head of the council of ministers. அதாவது ரியல் எக்ஸிக்யூட்டிவ் வந்துட்டு யார் கையில் இருக்கும் அப்படின்னா சீஃப் மினிஸ்டர்ஸில் இருக்கும். அதே மாதிரி நாமினல் எக்ஸிக்யூட்டிவ்ங்கிறது கவர்னர் கையில் இருக்கும். ஸோ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை ஹெட் பண்ணுறது வந்துட்டு யார்? சீஃப் மினிஸ்டர் தான். ஸோ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை ஹெட் பண்ணுறது வந்து சீஃப் மினிஸ்டர். அடுத்து 11th கொஸ்டின். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் இது. த கிராண்ட் எத்தியோப்பியன் ரெனேசன்ஸ் டேம் இஸ் கன்ஸ்ட்ரக்டட் ஆன் விச் ரிவர் அப்படின்னு கேட்குறாங்க. கிராண்ட் எத்தியோப்பியன் மறுமலர்ச்சி அணை எந்த நதியின் மீது கட்டப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்க, ரிவர் ஒயிட் நைல், ப்ளூ நைல், காங்கோ அண்ட் நைஜர். ஸோ இப்போ இது எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எத்தியோப்பியன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ எத்தியோப்பியா அப்படிங்கிறது ஒரு நாடு. எந்த கண்டத்தில் இருக்குது அப்படின்னா வந்து ஆஃப்ரிக்காவில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஆஃப்ரிக்காவில் வந்து இந்த எத்தியோப்பியாங்கிற நாடு இருக்குது. ஸோ அப்போ ஆப்ஷன்ஸும் வந்து ஆஃப்ரிக்கா பேஸ் பண்ணி ரிவர் தான் வரணும். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே கொடுத்துருக்க எல்லா ரிவருமே வந்துட்டு ஆஃப்ரிக்கா கண்டத்தில் தான் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு எலிமினேட் பண்ணி வர்றது கஷ்டம். இப்போ வேறு ஏதாவது இப்போ இந்தியாவில் ஒரு ரிவர் நர்மதா, மகாநதி, இல்லை வேற ஒரு அமெரிக்காவில் இருக்க ரிவரோ அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா ஈஸியாக ஒவ்வொரு ஆப்ஷனையும் நீங்கள் எலிமினேட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து நமக்கு எல்லாமே ஆஃப்ரிக்காவில் இருக்கிறனால கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். இதை நம்ம என்ன சொன்னேன், நம்ம ஆல்ரெடி பிளேசஸ் நியூஸை மேப்பை வந்து நம்ம மேப் மூலியமாக பார்க்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன்னா. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ வந்து எத்தியோப்பியாங்கிற நாடு வந்து இங்கேக்குள்ளே இருக்குது. கரெக்டாக. இப்போ எத்தியோப்பியாவிலேருந்து என்ன ரிவர் வருது? ப்ளூ நைல் ரிவர் இங்கே ஸ்டார்ட் ஆகுது. இந்த ப்ளூ நைல் ரிவர் வந்து இங்கே ஆரிஜினேட் ஆகி இங்கே வருது. நமக்கு அதே மாதிரி லேக் விக்டோரியா அப்படிங்கிற இடத்துல இருந்து இந்த உகாண்டாவில் கிராஸ் ஆகி இங்கே ஒயிட் நைல் ரிவர் அப்படியே வரும்.
இது அப்படியே இந்த இடத்துல ரெண்டாக இணைஞ்சிட்டு அப்படியே நைல் ரிவராக எனக்குள்ளே வரும். அப்படியே சூடான், ஈஜிப்ட் போயிட்டு அப்படியே நமக்கு எங்கே போய் கலந்துரும், மெடிட்டேரியன் சீல போய் கலந்துரும். ஓகேவா? ஸோ நமக்கு அது ஹைலைட் என்ன, எத்தியோப்பியன் டேம் அப்படிங்கிறது வந்து எந்த ரிவரில், இப்போ எத்தியோப்பியாவில் வந்து என்ன ரிவர் இருக்குது, ப்ளூ நைல் ரிவர் தான் இருக்குது. ஸோ அப்போ அந்த டேம் வந்து எங்கே கட்டியிருப்பாங்க, ரிவர் ப்ளூ நைல். ஆப்ஷன் பி அப்படிங்கிறது இதுக்கான கரெக்டான ஆன்சர். அடுத்து 12th கொஸ்டின் பாருங்க. வாட் டைப் ஆஃப் லேக் இஸ் எ லேக் மானசரோவர் அப்படின்னு கேட்குறாங்க. மானசரோவர் ஏரி எந்த வகையான ஏரி அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் வந்துட்டு சால்ட் வாட்டர், அதாவது வந்து உப்பு நீரா, இல்லை வந்துட்டு காயல் ஏரியா அப்படின்னு கேட்குறாங்க, இல்லை நன்னீர் ஏரியான்னு கேட்குறாங்க, இல்லை வந்து மனிதனால் உருவாக்கப்பட்ட ஏரியா, அதாவது மேன்மேட் லேக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்லையும் நடத்திருப்பாங்க, நீங்கள் கரெக்டாக போட்டிருப்பீங்க. ஸோ இது எலிமினேட் பண்ணிட்டு வரது கொஞ்சம் கஷ்டம். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். லேக் மானசரோவர் சிச்சுவேட்டட் அபவுட் 2000 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் லஹாசா அப்படின்னு கொடுத்துருங்க. லஹாசாங்கிறது வந்துட்டு சைனாவில் இருக்குது. ஸோ அப்போனா வந்து லேக் மானசரோவர் நமக்கு எங்கே தான் இருக்குது, சைனாவில் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோமா. இது வந்துட்டு லேக் மானசரோவருங்கிறது வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக்னு சொல்கிறாங்க. அதாவது வந்துட்டு எங்கே என்ன சொல்கிறாங்க, இது உலகின் மிக உயரமான இடத்தில் உள்ள நன்னீர் ஏரியாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து 12th கொஸ்டின் என்ன ஆன்சராக இருக்கும், ஆப்ஷன் சி ஃப்ரெஷ் வாட்டர் லேக் அப்படிங்கிறதா வந்து நமக்கான கரெக்டான ஆன்சர். அடுத்து 13th கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரிவர்ஸ் டஸ் நாட் ஆரிஜினேட் ஃப்ரம் வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழ்கண்டவற்றில் மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தியாகாத ஆறு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் வந்து கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி, நர்மதா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் மேப் பேஸ்ட் கொஸ்டினோ இதெல்லாம் வந்து மேப் எடுத்து பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் நடத்திருப்பாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு நர்மதா அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர், ஆப்ஷன் டி. இதை கொஞ்சம் எலிமினேட் பண்ணுறது கஷ்டம், ஏன்னா மற்றெல்லாம் நீங்கள் வந்து அங்கேருந்து அர்ஜென்ட் ஆகுது நம்ம படிச்சிருந்தா பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ நர்மதாங்கிறது வந்துட்டு எங்கேருந்து லொக்கேட் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம் மேப்பில். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ இதான் நர்மதா ரிவர், இது வந்து இந்த சவுத் இந்தியாவுக்கு கீழே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நர்மதா ரிவர் வந்து எந்த இடத்துல அர்ஜென்ட் ஆகுது, அமர்கண்டக் பிளாட்டியூலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அமர்கண்டக் பிளாட்டியூ ஸ்டார்ட் ஆகி அப்படியே கிராஸ் ஆகிட்டு நமக்கு வந்து எங்கே கலந்துருதோம், அப்படியே வந்து நமக்கு அரேபியன் சீல கலந்துரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து நமக்கு இங்கனுக்குள்ளே வரும், இங்கனுக்குள்ளே வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் வரும். ஸோ வெஸ்டர்ன் காட்ஸ் இதோட கிட்டத்தட்ட முடிஞ்சிடும். ஸோ இப்போ இந்த இடத்துல இருந்தால் வந்துட்டு கோதாவரி மற்ற ஆறுலாம் வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ நர்மதாங்கிறது அமர்கண்டக் பிளாட்டியூ வந்து ஸ்டார்ட் ஆகுது. ரிவர் நர்மதா ஒரிஜினேட்ஸ் ஃப்ரம் தி அமர்கண்டக் பிளாட்டியூ. இந்த அமர்கண்டக் பிளாட்டியூ எங்கே இருக்குது, மத்திய பிரதேசத்தில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் ரிவர் நர்மதா வந்து டஸ் நாட் ஆரிஜினேட் இன் வெஸ்டர்ன் காட்ஸ். 13th கொஸ்டினுக்கு நமக்கு டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து 14th கொஸ்டின் பாருங்க. இது வந்து ரிவர் பேஸ்டு கொஸ்டின் தான். ரிவர் மகாநதி ட்ரெயின்ஸ் இன்டு விச் ஆஃப் தி ஃபாலோயிங் வாட்டர் பாடிஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு ரிவர் நீங்கள் எடுக்கும்போது அந்த ரிவர் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, அதுக்கான சோர்ஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, ப்ளஸ் வந்து எங்கே போய் முடியுது, அதாவது டெஸ்டினேஷன் சொல்லுவோம் இல்லையா, அது அரேபியன் சீல போய் கலக்குதா, இல்லை வந்து இப்போ இந்தியாவை பொறுத்தவரை அரேபியன் சீயா இல்லை பே ஆஃப் பெங்காலா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். அதே மாதிரி எந்தெந்த ஸ்டேட்டை கிராஸ் பண்ணி வருது அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கணும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் ஒரு ரிவர் நீங்கள் பார்க்கும்போது, மேப் எடுத்து பார்க்கும்போது. ஸோ இங்கே வந்து ரிவர் மகாநதி வந்து எங்கே போய் ட்ரெயின் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் வைஸ் பாருங்கள், அந்தமான் சி, பே ஆஃப் பெங்கால், அரேபியன் சி அண்ட் நன் ஆஃப் தி எபோன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து எங்கேயோ கலக்குதுன்னு நம்ம தெரிஞ்சிருச்சு இல்லையா. ஸோ ஆப்ஷன் டி நன் ஆஃப் தி எபோங்கிறது வராது. ரிவர் மகாநதி வந்து இந்தியாவிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது நமக்குன்னு தெரியும், இந்தியாவிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அந்தமான் சிங்கிறது நமக்கு வந்து கொஞ்சம் தள்ளி கண்டத்தில் தள்ளி இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ வருமா, அதுவும் வராது. ஸோ அப்போ கன்ஃபியூஷன் வந்துட்டு பே ஆஃப் பெங்கால், அதாவது நமக்கான ரைட் சைட்லையா இல்லை அரேபியன் சி லெஃப்ட் சைட்லையாங்கிறத கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இதையும் நம்ம மேப்பில் பார்ப்போம். ஸோ இதான் மகாநதி ரிவர். ஸோ இந்த இடத்துல ஆரிஜினேட் ஆகி அப்படியே ராய்ப்பூர், சாம்பல்பூர் அப்படியே கலந்து பே ஆஃப் பெங்கால் அப்படிங்கிற இடத்துல தான் வங்காள விரிகுடான்னு சொல்லுவோம் இல்லையா, அங்கே தான் நமக்கு கலக்குது. ஸோ மகாநதி சத்தீஸ்கர் மாநிலத்தில் உள்ள ராய்ப்பூர் மாவட்டத்தில் உள்ள சிக்காவிற்கு அருகில் உற்பத்தியாகி ஒடிசா மாநிலத்தின் வழியாக சென்று வங்காள விரிகுடாவில் கலக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எவ்வளோ நீளம்னா 851 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. இப்போ இதுதான் சிக்காவில் ஸ்டார்ட் ஆகுது, ப்ளஸ் வந்துட்டு நமக்கு ஒடிசா மாநிலத்து வழியாக சென்று வங்காள விரிகுடாவில் கலக்குது. இதுதான் முக்கியமான பாயிண்ட். ஸோ இப்போ வங்காள விரிகுடாங்கிறது தான் கரெக்டான ஆன்சரு. 14th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி பே ஆஃப் பெங்கால் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். 15th கொஸ்டின் பாருங்க. காசிரங்கா நேஷனல் பார்க் இஸ் சிச்சுவேட்டட் இன் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது காசிரங்கா தேசிய பூங்கா பின்வரும் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. அசாம், வெஸ்ட் பெங்கால், கர்நாடகா, உத்தரகாண்ட். ஸோ அது கரண்ட் அஃபேர்ஸ்லேயே பார்த்துருப்பீங்களே கிளாஸில். காசிரங்கா வந்து மேப் காமிச்சிருப்பாங்க, இந்த நேஷனல் பார்க்கில் என்னென்ன அனிமல்ஸ் இருக்குது அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. ஸோ இதுக்கு டேரக்டாக ஆன்சர் என்னப்போ ஆப்ஷன் ஏ அசாம் அப்படிங்கிறதா வந்துட்டு இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ காசிரங்கா நேஷனல் பார்க் வந்து அசாமில் தான் இருக்குது. காசிரங்காஸ் ஃபர்ஸ்ட் கிராஸ்லேண்ட் பேர்ட் சர்வே ரெக்கார்ட்ஸ் 43 ஸ்பீஷீஸ் ஃபைண்ட் ரேர் ஃபின்ஸ்வீர் அப்படி காலனி அப்படிங்கிறது ஒரு ஸ்பீஷீஸ் அங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்கே, காசிரங்காவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதனால தான் வந்து இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது 16th கொஸ்டின். ஐஎன்எஸ் உதயகிரி இசை அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஐஎன்எஸ் உதயகிரிங்கிறது என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது உலங்கு வானூர்த்தியா,
இல்லை போர் விமானமா, இல்லை ஏவுகணையா, இல்லை கடற்படை கப்பலா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் ஐஎன்எஸ்ங்கிறது நம்ம என்னன்னு சொல்லியிருப்பாங்க, இந்தியன் நேவல் ஷிப்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, இந்தியன் நேவல் ஷிப்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ இப்போ ஐஎன்எஸ் உதயகிரிங்கிறது என்னது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம ஆன்சர் பார்க்கலாம். இந்தியன் நேவி இண்டெக்ஸ் செகண்ட் இண்டிஜினஸ், அதாவது இண்டிஜினஸ்னா நம்ம நாட்டுக்குள்ளேயே உற்பத்தி ஆகிக்கிறது தான் வந்துட்டு இண்டிஜினஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டெல்த் ஃப்ரிகேட் ஐஎன்எஸ் உதயகிரி தி செகண்ட் நேவல் ஷிப் ஆஃப் ப்ராஜெக்ட் 17 ஸ்டெல்த் ஃப்ரிகேட் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அதாவது வந்துட்டு இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா வந்துட்டு நேவல் ஷிப் அப்படிங்கிறதா இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் டி கடற்படை கப்பல். அடுத்து 17th கொஸ்டின் பாருங்க. கலாடன் மல்டி மோடன் டிரான்ஸ்போர்ட் ப்ராஜெக்ட் இஸ் பிட்வீன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரீஸ். அதாவது கலாடன் பன்முக மாதிரி போக்குவரத்து திட்டம் பின்வரும் எந்த நாடுகளுக்கு இடையே உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு எதுக்காக இந்த போக்குவரத்து திட்டம் கொண்டு வந்தாங்க, அது எந்தெந்த நாட்டுக்கு இடையில அப்படிங்கிறதான் கேள்வி. ஸோ கண்டிப்பாக நமக்கு வந்து இந்தியாவுக்கும் இன்னொரு நாட்டுக்குள்ள தான் அப்படின்னு தெரியும். அது இந்தியா பாகிஸ்தானா, இந்தியா சைனாவா, மியான்மரா, ஸ்ரீலங்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஸ்ரீலங்கா அப்படிங்கிறது நம்ம பக்கத்துலேயே நாடு இருக்குது. ஸோ இது வராது. ஸோ பாகிஸ்தான் கூட நம்ம இருக்குமாங்கிறத வாய்ப்பு கிடையாது. ஸோ சைனாவா, மியான்மரா அப்படிங்கிறதா நமக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். இந்த கலாடன் மல்டி மோடல் டிரான்சிட் ப்ராஜெக்ட் வாஸ் ஜாயின்ட்லி ஐடென்டிஃபைட் பை இந்தியா அண்ட் மியான்மர். ஸோ இந்த 2 நாட்டுகளே தான் வந்துட்டு போட்டிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா வந்துட்டு டு டிரான்ஸ்போர்ட் ஃபார் தி ஷிப்மெண்ட் ஆஃப் கார்கோ, அதாவது வந்து ஈஸியாக டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக. அதாவது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஈஸ்டர்ன் போர்ட்ஸ் ஆஃப் இந்தியா. இந்தியாவில் உள்ள இப்போ நமக்கு வந்து இங்கே இந்தியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் ஈஸ்டர்ன் போர்ட்ஸ், இது ஃபுல்லாக ஈஸ்டர்ன் போர்ட்ஸாக வருமா. ஸோ இந்த இடத்துல இருந்து நமக்கு மியான்மருக்கு ஈஸியாக டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக இந்த கலாடன் மல்டி மோடல் டிரான்சிட் ப்ராஜெக்ட் வந்து போட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்போ ஆப்ஷன் சி இந்தியா அண்ட் மியான்மர் அப்படிங்கிறதா இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ 18th கொஸ்டின் பாருங்க. Which of the following individuals resigned from the post of Vice President of India in July 2025 அப்படின்னு கேட்குறாங்க. பின்வரும் நபர்களில் ஜூலை 2025 இந்திய குடியரசு துணைத் தலைவர் பதவியை ராஜினாமா செய்தவர் யார் அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஆப்ஷன் ஏ வெங்கையா நாயுடு, ஜெகதீப் தன்கர், ஹமீத் அன்சாரி, ராம்நாத் கோவிந்த். ஸோ இது நீங்கள் எப்படி ஈஸியாக எலிமினேட் பண்ணலாம் அப்படின்னா, ராம்நாத் கோவிந்த்ங்கிறது முன்னாடி பிரசிடெண்ட்டாக இருந்தாரா, இப்போ வந்து திரௌபதி முர்முங்கிறதா பிரசிடெண்ட்டாக இருக்காங்க. ராம்நாத் கோவிந்த்ங்கிறது முன்னாடி பிரசிடெண்ட்டாக இருந்தவர். ஸோ ஆப்ஷன் டி வராது. அடுத்து வந்து வெங்கையா நாயுடுங்கிறது வந்துட்டு முன்னாடி வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்திருப்பாரா, ஸோ அவரும் வரமாட்டாங்க. ஸோ ராம்நாத் கோவிந்த் பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது வெங்கையா நாயுடு வைஸ் பிரசிடெண்ட்டாக இருப்பாங்க. ஸோ இது ஆப்ஷன் ஏவும் வராது. ஸோ ஹமீத் அன்சாரி அப்படிங்கிறவர் வந்துட்டு 1950s-60s பிரசிடெண்ட்டாக இருந்திருப்பாரு. ஸோ நமக்கு வந்து இதுவும் ஆன்சராக இருக்காது. இப்போ யார் பண்ணாங்கன்னு கேட்டால் ஆப்ஷன் பி ஜெகதீப் தன்கர். இதுதான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஸோ வைஸ் பிரசிடென்ட் போஸ்ட் ரிசைன் பண்ணாலும் தான் நமக்கு நிறைய கொஸ்டின் வந்து வைஸ் பிரசிடென்ட் பேஸ் பண்ணியே நமக்கு வருது. ஸோ இதெல்லாம் நீங்கள் தனித்தனியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து 19th கொஸ்டின் பாருங்க. நிசார் இஸ் அ கொலாபரேட்டிவ் சேட்டலைட் மிஷன் பிட்வீன் இந்தியா அண்ட் விச் கண்ட்ரி அப்படின்னு கேட்குறாங்க. அது ஆப்ஷன்ஸ் ஜப்பான், ரஷ்யா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, இஸ்ரேல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் ஈஸியாக எப்படி எலிமினேட் பண்ணலாம் அப்படின்னா பார்த்தா, இந்த நிசார் அப்படிங்கிறத நீங்கள் விரிவாக்கம் பண்ணி பார்த்தாலே வந்துட்டு நீங்கள் வந்து ஈஸியாக ஆன்சர் போட்டுடலாம். ஸோ நிசார் அப்படிங்கிறதுக்கான விரிவாக்கம் என்ன அப்படின்னா நாசா இஸ்ரோ சிந்தட்டிக் அப்பேச்சர் ரேடார் அப்படிங்கிறது இதுக்கான விரிவாக்கம். ஸோ இஸ்ரோ அப்படிங்கிறது நம்ம இந்தியாவோடது கரெக்டாக, இஸ்ரோங்கிறது நம்ம இந்தியாவில் இருக்குது. நாசா அப்படிங்கிறது யூஎஸ்ஏல இருக்குது. ஸோ இந்த விரிவாக்கம் நீங்கள் கரெக்டாக நீங்கள் போட்டிங்க அப்படின்னா வந்துட்டு யாருக்கும் இடையில இந்த நான் வந்து மிஷன் லான்ச் பண்ணாங்க அப்படிங்கிறது ஈஸியாக போட்டுடலாம். ஸோ இப்போ பாருங்கள் 19th கொஸ்டின் இப்போ என்ன ஆன்சர் வரும், ஆப்ஷன் சி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படிங்கிறது தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். 20th அண்ட் லாஸ்ட் கொஸ்டின். மகதை ரிவர் ஃப்ளோஸ் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் குரூப் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது மகதை அப்படிங்கிற ரிவர் வந்துட்டு எந்தெந்த ஸ்டேட்ஸில் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ்னால் தெலுங்கானா, ஆந்திரா, ஒடிசா, சத்தீஸ்கர், ஒடிசா, வெஸ்ட் பெங்கால், கர்நாடகா, மகாராஷ்டிரா, கோவா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ். ஸோ இந்த மகதை ரிவர் வந்துட்டு நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸில் ஸ்டடி மெட்டீரியல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் பார்ப்போம். கோவா ஹேஸ் அ 2 இம்பார்ட்டன்ட் ரிவர்ஸ். அதாவது கோவாவில் வந்து மொத்தம் 2 ரிவர் இருக்குது. ஒன்று வந்து மண்டோவி, இன்னொன்று வந்து ஜுவாரி அப்படிங்கிறது தான். ஸோ இங்கே நம்ம பேசுகிறது வந்து மண்டோவி ரிவரை பற்றி தான் நம்ம இங்கே பேசுகிறோம். மண்டோவி அப்படிங்கிறத வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா மகதை அப்படிங்கிற ரிவரும் சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே வந்துட்டு இந்த ரிவருக்கு தனித்தனி பேராக வச்சுருப்பாங்க. அது மாதிரி கோவாவில் மண்டோவிங்கிறது, மற்ற ஸ்டேட்டில் வந்துட்டு மகதை ரிவர் அப்படின்னு வச்சுருப்பாங்க. மகதை ரிவர் வந்துட்டு இங்கே ஒரிஜினேட் ஆகி அப்படியே நார்த் கோவா வழியாக நமக்கு அப்படியே வந்து அரேபியன் சீல கலந்துரும். ஓகேங்களா. ஸோ அப்போ வந்துட்டு மகதை ரிவர் இஸ் டிஸ்கிரைப்ட் அஸ் தி லைஃப் லைன் ஆஃப் தி இந்தியன் ஸ்டேட் ஆஃப் கோவா. 2 முக்கியமான ரிவரில் கோவாவில் மகதை ரிவர் தான் வந்துட்டு ரொம்ப முக்கியமான ரிவர். இட் ஒரிஜினேட்ஸ் அட் த பிம்காட் இன் வெஸ்டர்ன் காட்ஸ். அதாவது இது வந்து வெஸ்டர்ன் காட்ஸ்லேருந்து ஒரிஜினேட் ஆகுது. அது மட்டும் தெரிஞ்சால் போதும். பிம்காட் அப்படிங்கிற ஏரியாவில் ஒரிஜினேட் ஆகுது. ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. துட்சாகர் அண்ட் வராகபோகா ஆர் தி 2 இம்பார்ட்டன்ட் ஃபால்ஸ் ஆன் திஸ் ரிவர். அதாவது மண்டோவி ரிவரில் துட்சாகர் ஃபால்ஸ்னு ஒன்று இருக்குது,
வராஹபோகா அப்படிங்கிற ஒரு ஃபால்ஸ் இருக்கு. ஸோ முக்கியமான பாயிண்ட் என்னன்னா கோவால இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும். இது முக்கியமான ஒன் பாயிண்ட். அப்புறம் வந்துட்டு எங்க ஆரிஜினேட் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து 2வது பாயிண்டா தெரிஞ்சுக்கணும். ஸோ இது மட்டும் போதும். ஸோ அப்போ வந்து இங்க ஆன்சர் என்ன அப்போ நமக்கு? ஸோ ஆப்ஷன் ஏ பாருங்க, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ் அண்ட் ஒடிசான்னு இருக்கு இல்லையா? ஸோ அப்போ அது ஆன்சர் வருமா? அது ஆன்சர் வராது. ஸோ அடுத்து பாருங்க, டி ஆன்சரும் வந்துட்டு கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ்ன்னு இருக்கு. ஸோ அது வராது. ஸோ நமக்கு வந்து கோவா அப்படிங்கிற ஆப்ஷன் நமக்கு இருக்கணும். கரெக்டா? அப்படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கர்நாடகா, மகாராஷ்டிரா அண்ட் கோவா அப்படிங்கிறது தான் வந்துட்டு நமக்கு இதுக்கான சரியான ஆன்சர். ஸோ 20th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த டெஸ்ட் டிஸ்கஷனில் வந்துட்டு மொத்தம் 20 கொஸ்டின்ஸ் பார்த்தோம். ஜென்ரல் நாலேஜ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் சேர்த்தி. ஸோ நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்டடி மெட்டீரியலோ, பாலிட்டி ஸ்டடி மெட்டீரியலோ, இல்லை கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டடி மெட்டீரியலோ, இல்லை அதுக்கான கொடுத்த ஒரு ஷீட்டோ நீங்கள் நல்லா சால்வ் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். பிளேசஸ் இன் நியூஸ்ன்னு நீங்கள் பார்க்கும்போது இது மாதிரி நீங்கள் மேப்போ அந்த மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பிக்டோரியல் உங்களுக்கு ஈஸியாக ரெப்ரசென்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் படிச்சிங்கன்னா மார்க் ஸ்கோரிங்கும் உங்களுக்கு அதிகமாகும். ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.